என்பது தன்னைத்தானே சுழலக்கூடிய சுழல் அலை, whirling waves என்று சொல்றோம். அந்த சுழல் அலைகளினுடைய திணிவு தான் பொருள். ஆக எந்த ஒரு காட்சியும் அலைகளின் திணிவு. அது மறைகிற போது மீண்டும் அலை வடிவத்தை எடுத்துக்கொள்ளுது. நீர் இருக்குது, திரவ பொருள். அது சூடானா ஆவி என்ற மறைபொருளாக மாறுது. அப்ப அது ஆவி என்ற வடிவத்தில் அலையாக இருக்கு. அதே அலைகள் திணிவு பெறுகிற போது நீர் என்ற வடிவத்தை பெறுகிறது. அதாவது தோற்றமும் மறையும் ரெண்டுமே சக்தி தான். அது சக்தியாக இருக்கிற போது மறைபொருள், அது திணிவு பெறுகிற போது தோற்ற பொருள். அப்போ ரிஷிகள் அது பருவுடலாக நாம படத்துல பார்க்கிறோம். ஆனா அந்த பருவுடல் மறைஞ்சு போச்சு. ஆனால் அந்த பருவுடலுக்குள்ளாக இருந்த பிரணவ சரீரம் மறையுமான்னு கேட்டா மறையாது. ஏனென்றால் அது அலை. நமக்குள்ளும் பிரணவ சரீரம் இருக்கு, சூட்சும சரீரம் இருக்கு. இந்த சூட்சும பிரணவ சரீரம் அலை வடிவத்தில் இருக்கிறது. அது மறைபொருள் என்று சொல்லும். அப்போ இந்த பருவுடலுக்குள்ளாக அந்த உயிர் சுழற்சின்னு சொல்றோம் பாருங்க, அதை சூட்சும உடல், அஸ்ட்ரால் பாடி என்று சொல்றோம். அந்த காந்தம் சுழன்று கொண்டே இருக்குது, அது பிரணவ சரீரம் என்று சொல்றோம். அப்போ இந்த சூட்சும பிரணவ சரீரங்கள் அவைகளை உணர வேண்டும் சொன்னா இந்த மணிப்பூரகம் நல்ல சுழற்சி. அதை உணர ஆரம்பித்தோம்னு சொன்னா அந்த பிரணவ சரீரத்தை உணர முடியும். பிரணவ சரீரத்தை உணர்கிற போது என்ன சங்கல்பம் கொடுக்கிறோம்? உதாரணமா திருவள்ளுவர் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ திருவள்ளுவருடைய பிரணவ சரீரம் உடலை விட்ட அனைத்து பிரணவ சரீரங்களும் இந்த காந்த களத்துல புள்ளி வடிவத்துல ஒடுங்கி இருக்கும். அவருடைய சரீரம் மட்டுமல்ல, அவருடைய கருத்துக்கள். அத மேக்னெட்டிக் டொமைன் என்ற ஒரு வார்த்தையால சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் டொமைன் என்று சொன்னா, உதாரணமா நான் இப்ப என்ன செய்யறேன், கையை தட்டுறேன். தட்டுவதற்கு முன்னாடி சப்தம் கேட்கல, தட்டியதும் கேட்குது, ஆனா இப்ப பழையபடி கேட்கல. அப்ப அந்த எழுந்த சப்த அலை என்னவாயிற்று என்று கேட்டீங்கன்னா, அது அப்படியே பரவி 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 ஒரு தூரம் சென்றதும் புள்ளியாக மாறிடும். அலைந்து அலைந்து செல்கிற அலை அது தொலைவில் செல்ல செல்ல நுணுகி ஒரு புள்ளி வடிவமா நிற்கும். அதுதான் மேக்னெட்டிக் டொமைன் என்று சொல்றோம். அப்படி இந்த காந்த களத்துல, பிரபஞ்ச காந்த களத்துல பலவிதமான மேக்னெட்டிக் டொமைன்ஸ். அது குறிப்பா அந்த மன அலைச்சொல் விரைவு குறைந்த நிலை, டீட்டா வேவ்ஸ் சொல்றோமே, பொதுவாக ஆழ்ந்து சிந்திக்கிற போது மனதினுடைய சுழல் வேகம் நல்ல குறைந்து ஆல்பா, இன்னும் ஒடுங்கி போகும்போது டீட்டா அலைக்கு போகும். அப்போ சித்தர்கள் அவருடைய கருத்துக்கள், ஞானிகளுடைய கருத்துக்கள் எல்லாமே அந்த நுண்ணிய அலைச்சுழல் விரைவு, அங்குதான் உயர்ந்த கருத்து வரும். இப்ப நமக்கு ஆன்மீக சிந்தனை தூண்டப்படணும், ஆறாவது அறிவுல தெளிவு பெறணும் சொன்னா அது போன்ற உயர்ந்த கருத்துக்கள் நமக்கு வேணும். ஒன்று சுயமாக சிந்திக்கிறோம். அப்படி ஆழ்ந்து சிந்திக்கிற போது நமக்கு ஏற்கனவே அதே கருத்தை சிந்தித்தவங்க இருக்காங்க, அவருடைய கருத்து அங்க மேக்னெட்டிக் டொமைனா இருக்கு. இப்போ உதாரணமா ஏதோ ஒரு திருக்குறள்ல ஒரு பாடலை பார்க்கிறோம், அதனுடைய அர்த்தம் புரியல.
ஒரு வேத வசனத்தை கேட்கிறோம், அர்த்தம் புரியல. அது யாரிடம் போய் கேட்பது, எங்கே புரட்டுவது? யாரிடம் கேட்டாலும் சில நேரத்தில் அவங்க சொல்ல பதில் நமக்கு திருப்தி அளிக்காது. அப்போ யார் கேட்கின்றாரோ அவரே அந்த பதிலை தேடும். எப்படி? ஆழ்ந்து ஒடுங்கி அமைதியாக இருந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட குரல் அல்லது வேத வசனம் அதை மனதில் நினைச்ச போதும் உள்ளிருந்து பொருள் கிடைக்கும். அது உள்ளிருந்து என்று சொன்னாலும் கூட அது உள்ளிருந்து கிடைக்குது. அது எது தூண்டுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அந்த கருத்தை ஆழ்ந்து சிந்தித்து அது அலை வடிவத்தில் வெளியில விட்டாங்க பாருங்க, அது அங்க பதிவாக இருக்கு. அது அங்கிருந்து பிரதிபலிக்கப்பட்டு நமக்கு அது உள்ளுணர்வாக வெளிப்பட்டு அந்த பொருள் கிட்டும். அப்போ ஒவ்வொரு யோகியும் சிந்தனையாளர்களும் இந்த குறிப்பாக மணிப்பூரகம், அநாகதம், அநாகதத்திலும் புலனறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவு சாத்தியமாகும். அதுல அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மையங்கள்ல அந்த உணர்வை பெற வேண்டும் சொன்னா நம்ம மனதினுடைய சுழல் விரைவு டீட்டாக்கு வரணும். வினாடிக்கு 8 சுற்றுக்கு கீழே வருகிற போதுதான் மணிப்பூரகம், அநாகதம் எல்லாம் உணர்வுக்கு எட்டும். அப்போ அந்த மாதிரி தவம் நீண்ட காலம் செய்து பழகிற போது நுணுகி நிற்கிற ஆற்றல் மனதிற்கு வேணும். அதை என்னன்னு சொல்றோம்? நுண் அறிவுன்னு சொல்றோம். நுண் அறிவு என்று சொன்னா புலன்களால் அறிய முடியாத சிலவற்றை அறிந்து கொள்கிற அறிவு. ஏன்னா புலன்கள் ஒரு லிமிட்டேஷன் உண்டு. புலன்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சப்தம் கேட்க முடியும். அதுக்கு மேல சப்தம் போச்சுன்னா கேட்க முடியாது, அதுக்கு கீழே போனாலும் கேட்க முடியாது. அப்ப அதுபோல நுணுகி இருக்கிற சில விஷயங்களை ஈர்த்து கொள்வதற்கு அந்த நுண்ணறிவு வேணும். இப்போ சில நேரங்களில் அனுபவத்தில் பார்க்கிறோம், சில வசனங்களை பார்க்கிற போது அதை போதிக்கிறவர்கள் அந்த வசனத்துக்கு பொருள் சொல்றாங்க. அந்த பொருளை கேட்கிற போது நமக்கு அது திருப்தியாக இல்லை, எங்கோ இடிக்குது. நிச்சயமா மகான் அப்படி சொல்லியிருக்க முடியாது. மகான்கள் அனைவரும், அது இயேசுவாக இருந்தாலும் சரி, புத்தனாக இருந்தாலும் சரி, வள்ளுவனாக இருந்தாலும் சரி, சங்கரராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் ஒரே லெவல்ல. ஏனென்று சொன்னா உண்மை ஒன்றுதான். தோற்றங்கள் பல பல, ஆனால் மூலப்பொருள் ஒன்றுதான். ஆகவே மூலப்பொருளை உணர்ந்தவர்கள் அவருடைய அனுபவமும் அது போல இருக்கும். சிலர் சொல்லுவாங்க மனிதர்களுக்கு அனுபவங்கள் வேறு வேறு என்று. ஆனா மூலப்பொருள் அனுபவம் ஒன்றாகத்தான் இருக்க முடியும், அது ரெண்டாக இருக்க இயலாது. ஏனென்றால் மூலப்பொருள் என்பது உண்மை, அதுக்கு பன்முகங்கள் இல்லை. அங்கு தன்மைகள் நிர்குணமாக, மூலப்பொருளில் சுத்தவெளியில் குணம் நிர்குணமாக, சப்தம் நிசப்தமாக, சலனம் நிர்ச்சலனமாக, அதாவது அனைத்தும் அங்கு ஒடுங்கி அடக்கமுற்று, இன்ஹரண்டலி என்று சொல்வார்கள். இங்கு என்னென்ன தோற்றங்களை பார்க்கிறோமோ, என்னென்ன தன்மைகளை உணர்கிறோமோ, அத்தனையும், அனைத்து தோற்றங்களும் அனைத்து தன்மைகளும் மூலப்பொருளில் ஒடுங்கி அடங்கி இல்லாதது போல ஆனால் இருக்குது. அதான் நிர்குணம். குணம் இல்லைன்னு சொல்லல, சலனம் இல்லைன்னு சொல்லல, சப்தம் இல்லைன்னு சொல்லல, இருக்குது ஆனா நிற்குது. ஸ்டாட்டிக் என்று சொல்லுவோம். ஒன்னு டைனமிக், இன்னொன்னு ஸ்டாட்டிக். சக்தியும் சக்தியால் திணிவு பெற்ற பொருள்களும் டைனமிக், அதாவது இயக்கம். ஆகவே அதை சக்தி என்று சொன்னார். அந்த சிவம் என்ற நிலையில சக்திகள் அனைத்தும் அடக்கமாக
இன்ஹரண்ட் எனர்ஜி ஆர் ஸ்டாட்டிக் எனர்ஜி. அங்க ஆற்றல் இருக்கு. அனைத்து தோற்றங்களும் சப்தங்களும் சலனங்களும் குணங்களும் அங்கு இருக்கு. எப்படி இருக்கு? இல்லாதது போல இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்மாலர் than the smallest. நுணுகி நுணுகி மகிழ்ச்சி சொல்லுவாங்க, வித்தில் மரம் மறைந்திருப்பது போல. ஒரு வித்து இருக்கு, அதுல மரம் இருக்குதானா? இருக்கு, ஆனா பார்த்தா இல்லை. அது இல்லவே இல்லை என்று சொல்ல இயலாது. காரணம், அதை விதைக்க போடுகிற போது காலத்தோடு அது பெரிய மரமா வெளிப்படுது. அது எங்கிருந்து வெளிப்படுது? அந்த வித்துக்குள்ளாகவே இருக்கு, அதனாலதான் வெளிப்படுது. இருக்கு, ஆனா பார்த்தா இல்லை. அதுபோல சுத்த வெளியில் எல்லாம் இருக்கு, ஆனா அறிவுக்கு எட்டாது, புலன்களுக்கு எட்டாது, மனதிற்கு தட்டாது. மனம் வாக்கினால் தட்டாமல் நின்றது. ஆனால் அதனோடு லயிக்கிற போது, அதனோடு ஒன்றி கலந்து விட்ட பிறகு, அந்த நிர்விகல்ப சமாதி நிகழ்கிற போது, அனைத்து உணர்வுகளையும் கடந்த போது, அங்கு என்ன இருக்கிறதோ எப்படி இருக்கிறதோ அது நமது அறிவுக்கு எட்டாமல் ஆனால் மூளையில பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மூளை இருக்குதே, இயற்கையினுடைய அற்புதமான வெளிப்பாடு. அதனோடு எந்த வெளிப்பாட்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இயற்கை அழகானது, இயற்கை மிக மிக ரகசியமானது. இயற்கையில கோடான கோடி அற்புதங்கள் இருக்குது. ஆனால் அனைத்து அற்புத வெளிப்பாடுகளிலும் மிக உன்னதமான அற்புதம் மனித மூளையினுடைய அமைப்பு. இன்றைக்கு கூட விஞ்ஞானிகள் மூளையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளல. மிக தொலைவில் இருக்கிற நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டார்கள். 3000 ஒளியாண்டு தொலைவில் இருக்கிற நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த மனிதன் தனது மூளையினுடைய அமைப்பு, எந்த சிற்றறையில் எந்த பதிவு இருக்கிறது, எவ்வாறு தூண்டப்படுகிறது, எவ்வாறு பிரதிபலிக்கப்படுகிறது என்ற நுண்ணிய விஷயங்களை கூட இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு மூளையினுடைய அமைப்பு இருக்கு. ஆனா அதே மூளையினுடைய மத்தியில நேற்று சொன்ன பீனியல் கிளாண்ட், அந்த மன உள் மணி, மனம் மூளையினுடைய பிரதிபலிப்பு, எண்ணங்கள். அந்த மூளையினுடைய மத்தியில அசைவற்ற பகுதி நிர்ச்சலனம். அதுக்குள்ள நாம நுழைந்து அனுபவம் பெற்றால், அங்கு விரிந்து சுத்த வெளியில் அனுபவம் பெற்றால், அந்த அனைத்து அனுபவங்களும் மூளையில பதிஞ்சுக்கிட்டே இருக்கும், சூட்சுமமா பதியும். நிர்விகல்ப சமாதியிலிருந்து விடுபட்ட பிறகு ஒரு ஆல்பான்னு சொல்றமே, அதாவது புறமனதற்கும் நடுமனதற்கும், அந்த நடுமன இயக்கம், புறமணம் அல்ல நடுமன இயக்கம் ஆல்பா, அங்கு பெற்ற அனுபவ பதிவில் இருக்கு பாருங்க, அத்தனையும் பிரதிபலிக்கும். அதுதான் யூகம் என்று சொல்றோம். யூகம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். யூகித்தல், எதை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு யூகிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு அரை மணி நேரம் சமாதியில் இருக்கிறோம், ஒண்ணுமே தெரியல, ஆதிக்கு சமமாக மனம் போயிடுச்சு அப்படின்னா அங்க ஒண்ணுமே தெரியாது, உணர்வுகள் எல்லாம் கடந்த நிலை. ஆனாலும் அதனோடு லயித்து விட்ட காரணத்தினால் அதில் இருப்பதெல்லாம் இதுல பதிய ஆரம்பிச்சு. இது கருவி, உடல் மனம் கருவி. இந்த கருவி அந்த இயற்கை ஏன் எடுத்துக்கொண்டது என்றால், இந்த கருவியை கொண்டுதான் தன்னையே உணர்வதற்கு, தன்னை உணர முடியும். உணர்வதற்கு கருவி வேணும். அப்போ இறுதியாக இந்த உடல் மன கருவி அதனோடு லயித்து விடுது. இங்கு உடல் என்று நான் சொன்னது மூளை. உடலினுடைய சிறப்பான பகுதி மூளையினுடைய சிற்றறைகள்.
அந்த சிற்றர்களில் இருந்துதான் எண்ணங்கள் பிரதிபலிக்குது, அது மனம் என்று சொல்றோம். இப்ப அந்த மனம் லயிக்கிற போது அந்த மூளைக்குள்ளாக மனம் போயிடும். நிர்விகல்ப சமாதி நிகழ்கிற போது நமது மனம் உண்மையிலே எங்கு செல்கிறது என்றால் மனோன்மணி நிலையில அடங்கி விடுது. மனோன்மணி என்று சொல்லக்கூடிய மையமும் சரி, கீழே மூலாதாரத்தில் இருக்கிற கருமையமும் சரி, அந்த எல்லையற்ற சுத்த வெளியும் சரி, மூன்று ஒன்றுதான். கருமையம், மனோன்மணி, சுத்த வெளி மூன்று ஒன்றுதான், தனித்தனியாக இல்லை. அப்ப அந்த நிர்விகல்ப சமாதி அடைகிற போது சுத்தவெளிக்குள்ளாக என்னென்ன ஆற்றலும் அறிவும் இன்னும் பலவும் அடக்கமுற்று இருக்கிறதோ அதெல்லாம் மூளையில பதிய ஆரம்பிக்கும். பிறகு நடுமனதிற்கு வரும். என்ன சொன்னா, நடுமனம் கூட இல்லை, ஆழ்மனதிற்கும் நடுமனதிற்கும் இடைப்பட்ட பகுதி, போதத்திற்கு வராத பகுதி என்று சொன்னமே, அதெல்லாம் போதத்திற்கு வரும். புறமனம், நடுமனம், ஆழ்மனம். நடுமனதிற்கும் ஆழ்மனதிற்கும் இடையில அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், போதத்திற்கு வராத மனம். இப்போ அது போதத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஆழ்மனதில் ஒடுங்கி அந்த எல்லையற்ற பரவலியோடு லயமாகி அதுவாகவே அமர்ந்த பிறகு அங்கு அதுவாக இருக்கிற போது அனுபவங்கள் அறிவு கெட்டல. ஏனென்றால் அறிவு அசையில. அறிவு வினாடிக்கு 4 சுற்று அதற்கு கீழே போகிற போது டெல்டா வேவ்னு சொல்றமே, அதான் நிர்விகல்பம். நிர்விகல்பம் என்பது டெல்டா வேவ். அங்கு அறிவு அசைவற்று இருக்கிற காரணத்தினால அனுபவம் கை கூடல. ஆனா மீண்டும் மேலே எழுப்புறோம், டீட்டா வேவ். அங்கு வரும்போது அதெல்லாம் யூகமாகும். அந்த யூகத்துல தான் மகரிஷி அவர்கள் இன்னும் விஞ்ஞானி நெருங்காத அந்த இடத்தை நெருங்கினாங்க. எவ்வாறு என்ற கேள்விக்கு பதில கண்டாங்க. நேற்று சொன்ன எது, எவ்வாறு, எதற்காக நானாக வெளிப்பட்டு இருக்கிறது, அந்த தோற்றங்களுடைய பேதமை அது மாறி போயிடும். அந்த பேதமை அறியாமை அறிவு உடைமையாக மாறும். அவர்தான் ரிஷிகள் எல்லாம் யூகித்து யூகித்து எழுதினாங்கன்னு சொன்னா, சில நேரத்தில் சிலவங்க சொல்லுவாங்க யூகம் தவறாயிடுச்சுன்னா அப்படின்பா. தவறான அது யூகம் அல்ல. யூகம் என்றால் தவறாகாது. சமாதியில் இருந்து அந்த வித்துக்குள்ள இருக்கிற மரத்தை, அதாவது வித்துக்குள்ள நுழைய முடியுமானால், நம்முடைய மனம் ஒரு வித்துக்குள்ள நுழைய முடியுமானால் அங்கு மரத்தை பார்க்கலாம். மரமாக அல்ல, மரமாக அல்ல, ஆனால் மரத்தை பார்க்கலாம். ஒரு கோழி முட்டைக்குள்ள நுழைய முடியுமானால் அங்கு இருக்கிற கோழியை பார்க்கலாம், உருவத்தில் அல்ல. அந்த மஞ்சக்கருக்குள்ளாக கோழி குஞ்சு எங்கே இருக்கிறது? நான் அடிக்கடி கேட்பேன். 21 நாட்களில் ஒரு அழகான குஞ்சாக வெளிப்படுகிற அந்த கோழி குஞ்சு 21 நாட்களுக்கு முன்பாக முட்டையின் மஞ்சக்கருக்குள்ளாக எங்கே வடிவமாக இருக்கிறது? விஞ்ஞானத்தில் பதில் இல்லை. ஆனால் அதுக்குள்ள நுழைகிற நுண் அறிவு இருக்குமானால், அதனுடைய தோற்றம் தெரியவில்லை என்றாலும் அது எங்கே எவ்வாறு இருக்கிறது என்று அறிய முடியும். அது மீண்டும் எவ்வாறு வெளிப்படுகிறது என்று அறிய முடியும். அதான் யூகித்தல். அந்த யூகித்தின் அடிப்படையில் தான் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம். அந்த வசனம் அங்கதான் வருது. அது எப்படி திணிவு பெற்றது, சுழன்று வெளிப்பட்டது, எவ்வாறு என்ற கேள்விக்கு விடையை கண்டார். கடைசியா எதற்காக என்ற ஒரு கேள்வி ஆன்மீக சிந்தனையாளர்களுக்கு உண்டு. பல அன்பர்கள் என்னிடம் சந்திக்கிற போது ஒரு விவாதம் போல கேட்பார். அந்த சிவம் சிவனேன்னு இருக்க வேண்டியதானே, ஏன் அது எழுச்சி பெற்று உலகமாக நானாக வரணும்? நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் தோன்றியதால தானே கஷ்டம். அது அதுவாகவே இருந்திருந்தா
யாருக்கும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு சில அன்பர்கள் மீண்டும் மீண்டும் கேட்பாங்க. அதுக்கு சரியா அவங்க புரியும்படி பதில் சொல்ல இயலாது. ஏனென்றால் எதற்காக என்ற கேள்விக்கு விடை காண வேண்டுமானால் அதுவாக மாறிய பிறகுதான் காண முடியும். நீ அதுவானால் அதுவே சொல்லும் என்று அருள் தந்தை சொல்லுவார். ஏன்னா அருள் தந்தையோட இது போல கேட்பார். ஒரு குழந்தைய கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்ல முடியாதோ அப்படியே சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாதோ. ஏன்னா அதுக்கு புரியும்படி சொல்ல முடியாது. அதுக்கு புரியாது என்று அதை சிறுமைப்படுத்துவது அல்ல. அந்த குழந்தையினுடைய லெவலுக்கு இறங்கி வந்து அதற்கு புரியும்படிக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் யாரிடமும் இல்லை. குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது கடினம். அறியாதவர்களுக்கு அறிவுறுத்துவது கடினம். ஆனால் அதை உணர்ந்து அறிய முடியும். நீ அதுவானால், அதான் திருக்குறள் ஒரு இடத்துல சொல்றார் வள்ளுவர், நீ அதுவானால் அதுவே சொல்லும் என்பதற்கு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. ஒரு ஆழமான குறள். இந்த குறளுக்கு பொருள் நீங்க ஒரு மாதிரிப்பட்ட உரைகளில் படித்து புரிஞ்சுக்க முடியாது. உரைக்கு உரை வேறுபாடு இருக்கும். பரிமேலழகர் உரை ஒரு மாதிரி இருக்கும், டாக்டர் உமாவுடைய உரை ஒரு மாதிரி இருக்கும். இப்படி எத்தனையோ உரைகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும், முழுமை வெளிப்படாது. ஏனென்றால் உண்மையை உணராதவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். உண்மையை உணர்ந்த பிறகுதான் அந்த குறளுடைய ஆழம். நல்ல பாருங்க. ஓர்த்து உள்ளம் உள் அது உணரின். ஒரே விஷயத்துக்கு உள்ளுக்கு உள்ளுக்கு உள்ளுக்குன்னு சொல்லணும் பாருங்க. உள்ளுக்கு 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 என்ன அர்த்தம்? ஆழம். பாருங்க, ஓர்த்து என்றால் ஒருமுகப்பட்டு. இப்ப நம்ம மனம் பன்முகமாக இருக்கு, பலப்பலவாக இருக்கு. அதை ஓர்த்து உள்ளம். உள்ளம்னா என்ன அப்படின்னா ஆழ்மனம். புறமணம் அல்ல, நடுமணம் அல்ல. மனதிற்கு டிஃபரெண்ட் லேயர்ஸ். அதுல ஆழ் மனம்னு சொல்றோம். அதான் உள் அம் உள்ளம். ஓர்த்து ஓர்த்து என்று வருகிற போது புறமணமும் இல்லை, நடுமணமும் இல்லை, ஒருமுகப்பட்டு உள்ளம். உள்ளம், அந்த உள்ளம் சொன்ன பிறகு உள்ளது, அந்த உள்ளத்திற்கும் உள். உள் அம் உள் அது. அப்ப நம்ம எங்க போறோம்னு பாருங்க. உணரின். எதை அதுன்னு சொன்னார், எதுன்னு சொல்லல. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அது அது அவ்வளவுதான். அது எது, எவ்வாறு, எதற்காக, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். அப்போ சொல்ல, நீ அதுவாக மாறினால், நீ அதுவானால் அதுவே சொல்லும். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. இங்க என்ன பிறப்புன்னா எண்ணங்கள். அதாவது ஒருதலை பட்சமாக அப்படி இப்படி மாறி மாறி குழப்பிக் கொண்டிருக்கிற அந்த எண்ணங்களின் தோற்றம் மறைந்துவிடும். அதாவது நோ மோர் கொஸ்டியன்ஸ், நோ மோர் டவுட்ஸ், நோ நீட் டு ஆஸ்க். அவசியமே இல்லை. அதை இன்னொரு குறள் அதை அழுத்தமா சொல்றார், ஐயப்படாது அகத்தது உணர்வானை. இப்படியெல்லாம் எந்த டவுட்ஸும் இல்லாம உள்ளுக்கு உள்ள போய் 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 ஐயப்படாது, ஐயப்படாதுன்னு சொல்லுது, ஐயப்படாது. அங்க நெடில் போட்டுப்பான். ஐயப்படாது அகத்து அது உணரி. அவங்கள தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அன்டிஸ்டர்ப்டு மைண்ட். பாதிப்புன்னு சொன்னா டிஸ்டர்பன்ஸ். அன்டிஸ்டர்ப்டு மைண்ட். பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பு இல்லை. மீன் சந்தை எனக்கு பாதிப்பு இல்லை. சூறாவளி எனக்கு பாதிப்பு இல்லை. இப்ப என்ன ஆகும்? குடும்பத்தில் எவ்வளவு சலசலப்பு, சமூகத்தில் எவ்வளவு சலசலப்பு, எதுவும் என்ன பாதிக்கல. ஐ டோட்டலி டிட்டாச்ட்.
அந்த டோட்டல் டிட்டாச்மெண்ட், முழு துறவு வாழ்க்கையே அல்ல. ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். சன்னியாசியாக நம்ம போகல. இங்கு துறவு என்றால் மனத்துறவு, டிட்டாச்டு மைண்ட். மனைவியை துறக்கல, தொழிலை துறக்கல, எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் வைத்திருக்கிறோம் என்ற மனதை துறந்து விட்டோம். நல்லா கவனிக்கிறோம். மனத்துறவு என்று மகிழ்ச்சி சொன்ன ஒரு உயர்ந்த கருத்து மனதால் துறப்பதல்ல, மனதையே துறப்பது. இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் சில நேரத்தில் சொல்லப்பட்ட கருத்து நீ எல்லாவற்றையும் துறந்து விடு. ஆனா அங்க சொன்னது எதையும் துறக்க வேண்டாம், அதையெல்லாம் பற்றி கொண்டிருக்கிற மனதை துறந்து விடு. செயினை கட் பண்ணிட்டோம். அந்த லிங்க் இல்லை. இப்போ பொருள் இருக்கு, பற்று என்கிற லிங்க் இல்லை. இதுதான் டிட்டாச்ட் மைண்ட், டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். மாதிரி சொல்றாரு இல்லையா, துறவோட கூடிய உறவு. தாமரையில தண்ணீர் போல. தாமரையில அந்த நீர் உறவாடிக்கொண்டே இருக்குது, ஆனா ஒட்டலை. அந்த ஒட்டலைன்னு சொன்னா டிட்டாச்ட், உறவாடிக்கொண்டே இருக்கிறது அட்டாச்ட். இதை நாம் இந்த டெக்னிக்கை புரிச்சுட்டோம் சொன்னா, ரோஸ் எவ்வளவு அழகோ அதே போல அதுக்கு அருகாமையில் இருக்கிற முள்ளும் அழகானது. ரோச மாதிரியே முள்ளும் அழகானது அப்படிங்கிற பார்வை. எப்படி ஒன்றை விரும்புறோம், மற்றொன்றை வெறுக்கிறோம். ஆனா இப்ப விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை, ரெண்டும் ஒண்ணும். ரோஸும் முள்ளும் ஒன்றும். திஸ் இஸ் விஷன், டோட்டல் விஷன். துக்கம் எப்படியோ சுகம் எப்படியோ அப்படியே துக்கம், விருப்பம் எப்படியோ அப்படியே விருப்பம். அதாவது ரெண்டும் சமநிலை, ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம். அதான் சமாதி. அப்ப சமாதி என்பது தவத்திலும் நிகழ்கிறது, இப்ப செயல்களிலும் நிகழ்கிறது, கர்மத்திலும் நிகழ்கிறது. கர்மத்திலும் சமாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மத்தில் பற்று வைக்காது, கடமையின் நிமித்தம் கர்மம் புரிகிறேன், அதுல எனக்கு எந்த பந்தமும் இல்லை. வித்தவுட் பைண்டிங்ஸ் we are doing our karmas. பந்தம் இல்லாத சொந்தம். மனைவி சொந்தம், ஆனா பந்தம் இல்லை. இதுதான் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். தாமரையிலையும் தண்ணீரும் போல. இப்படி எல்லாம் மனசை நல்லா பக்குவப்படுத்திட்டோம்னா எங்க இருந்தாலும் கங்கையின் நாதம் கிடைக்கும், எங்கிருந்தாலும் இமயம் காட்சியாகும். புண்ணிய பூமி என்பது இந்த பூமியே புண்ணிய பூமி. இந்த குறிப்பிட்ட இடம் மட்டுமல்ல, இந்த பூமி புண்ணியம். காரணம், இந்த சூரிய குடும்பத்தில் பூமியில மட்டும்தான் ஜீவனங்கள் இருக்கு. ஜீவனங்கள் வாழக்கூடிய தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு அந்த பூமியினுடைய பஞ்சபூத கூட்டியின் விகிதாச்சாரம் சரியா அமைஞ்சிருக்கு. ஆகவே பூமியே புண்ணியம்தான். அவ எங்க இருந்தாலும் எதையும் பார்க்க முடியும், அதனோடு பேச முடியும், அதனோடு உறவாட முடியும். எப்போ இந்த டிட்டாச்ட் மைண்ட் வரும்போது, எல்லைக்கு உட்பட்ட பற்றிலிருந்து விடுபடுகிற போது எல்லையற்றதோடு பற்று கட்டும். இந்த பற்று ஏன் விடுறோம் அப்படின்னா, அதை பற்றுவதற்கு. சிறுமைகளை விட்டால்தான் பெருமையை பற்ற முடியும். இதையெல்லாம் நாம இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருவரும் தினசரி முடியாது. ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டம். ஒரு வாரம் ஒரு நாளோ அல்லது மாதத்துக்கு ஒரு நாளோ உங்களுக்குள்ளாகவே ஒரு சத்சங்கம் வைத்துக் கொள்ளணும். சத்சங்கம் என்பது பலர் கூடி ஒருவர் சிந்தனை தூண்டுவது சத்சங்கம். ஆனா நமக்குள்ளாகவே ஒரு சத்சங்கம் நிகழணும். நாமே கேள்வி கேட்டு, நாமே பதிலை கேட்டு, நாமே விவாதித்து, நமக்குள்ளே ஒரு சண்டை போட்டு, அந்த பன்முகங்களோடு போராடி அந்த ஒரு முகத்துல, அதாவது ஓர்த்து செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் இதுபோல தனியாக அமர்ந்து சத்சங்கம் செய்து சிந்தனை செய்து காலத்தோட தெளிவுபட்டவர் சொன்னார். நீண்ட கால அவகாசம் தேவையில்லை. நேற்றே சொன்னேன், டோன்ட் டிலே. இந்த ஊரு பிறப்பு, இந்த அரும் பிறவியில் நேற்று சொன்னார்,
முன்வினை அறுத்து. இந்த ஒரு பிறவியில், இந்த அருப்பிறவின்னு சொல்ல காரணம், இன்னை ஒரு பிறவி உண்டாங்கிறது விவாதம் தெரியாது, ஆனா இது தெரியும். இட் இஸ் வெரி சர்டன். இந்த பிறவி வெரி சர்டன் இருக்கு. ஆகவே இது அரும் பிறவி என்று சொன்ன, இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து. எப்படி அறுக்கிறது? ஒண்ணு இல்ல, அந்த வினையை கடந்து செல்றோம். மாசுகளை போக்க முயலவில்லை, மாசுகளை கடந்து செல்கிறோம். போராடவில்லை, கடந்து செல்கிறோம். அதுதான் அதீதம் என்று சொன்னாங்க. துரியாதீதம் என்றால், அதீதம் என்றால் a state of beyondness. எல்லாவற்றையும் கடந்து, வெளியில இல்லை, மனசுக்குள்ள போகணும். சூறாவளியின் மத்தியில போறோம். இதெல்லாம் நல்ல பழகி பழகி கொஞ்சம் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள அந்த இடத்தை போய் அடைஞ்சிட்டோன்னு வைங்களேன். அப்புறம் வாழ்நாள் முழுவதும், மிச்சம் இருக்கிற நாள் முழுவதும் நாம மகிழ்ந்து, ஏன்னா நமக்கு எதுவுமே முள் அல்லன்னு புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? இப்போ நாட் ஓன்லி ரோஸ் இஸ் எ ரோஸ், எ தான் இஸ் எ தான். ரெண்டும் ஒண்ணுதான், விருப்பம் வெறுப்பும் ஒண்ணுதான். வள்ளுவர் அதை வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று சொல்றார். வேண்டுதலும் இல்லை, வேண்டாமே இல்லை, விரும்புதலும் இல்லை, வெறுத்தலும் இல்லை. அதான் இலான், a state of nothingness. இலான், a state of zeroness, பூஜ்ஜியம். இதை மனசுல சத்சங்கம் பண்ணி பண்ணி அந்த ப்ராசஸிங் பீரியட், சின்ன கால அவகாசம். ஏன்னா இன்னும் நம்ம வாழ போறோம். இன்னும் வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? மகிழ்ந்து மகிழ்ந்து களிப்புற்று வாழணும். அந்த வாழக்கூடிய தகமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு. இந்த இடத்தை மட்டும் அடைஞ்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லி, இந்த நாட்கள் ரிஷிகேஷத்தில் இருந்த இந்த நாட்கள், இங்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட கருத்துக்கள், காட்சிக்கு கண்ட கோலங்கள், இதெல்லாம் ஆள் மனசுல பதியட்டும். இல்லம் திரும்பிய பிறகு வாரம் ஒரு நாளாவது ஒரு 3 மணி நேரம் மௌனம் போட்டு இந்த மாதிரி ஆழ்ந்து சிந்திப்பதற்கு காலத்தை ஒதுக்குங்க. அப்படி ஒரு வாரம் போதும். ஒரு 6 மாதத்திற்குள்ள அடுத்த ஆண்டு மீண்டும் நாம சந்திக்க போறோம். அதற்குள்ளாக அடுத்த முறை சந்திக்கிற போது நாம் ஒவ்வொருவரும் ஞான மலர்வு பெற்றவர்களாக, ஒருவருக்கொருவர் அந்த ஞான மலரை பரிமாற்ற செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி, அத்தகைய ஒரு தகமையை நாம் பெறுவதற்கு இங்கு வாழ்ந்து முடிந்த சூட்சமாக பிரணவமாக இருக்கிற ரிஷிகள் மாமுனிகளுடைய நல் ஆசிகளை பெற்று இதையெல்லாம் மேற்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.